காலை வணக்கம். ஊர்லாம் வலிக்கணும். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஊர் வலிக்கணும். இன்னைக்கு வந்து நேரமாக அப்பா ஊரில் நேற்றே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து புவனேஸ்வர் பத்திரிக்கை அடிக்க இன்னைக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து பத்திரிக்கை எழுதணும் அப்படின்னாரு. பொண்ணு வீட்டுக்கு ஒரு 100 பீஸ், எங்களுக்கு ஒரு 100 பீஸ் அது கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க அடிக்கடிக்கு. கீரை, குமுட்டுக்கீரை, குப்பக்கீரை, சரக்கீரை, செங்கீரை, ஆவி ஆவி பறக்கும் தொய்கீரை, வேற லெவல் சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு நாள் பூஜை போடுறோம். பூஜைக்கு தேவையான வாட்டர் வந்து இப்போ ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு வந்து பைப் இருக்குது. நம்ம இடத்துல லேண்டில் வந்து போர் போட போகிறோம். ஐம்பொன் காசு 6 மாதம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு இருக்க போகுது. ஸோ இதுதான் எங்கள் லேண்டு. இது என்னோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 2700 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ பிளான் வீட்டோட பிளான் நல்லா சிறப்பாக கட்டிட்டாங்க. அம்மா காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன சமையல் இன்னைக்கு? நேரமா எழுப்பி விடவே மாட்டேயம்மா. என்ன நான் மறந்தே போச்சு, எனக்கு நினைப்பே வரல. இன்னைக்கு என்ன சமையல்? நீங்க நம்ம ஊர்ல சமையல் வந்து பீட்ரூட் பொரியல் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியல், கீரை தொய்க்கீரை கடையை போறேன். கீரை தொய்க்கீரை பேரே புதுசா இருக்கு. இல்லையே, இதெல்லாம் பழைய பேர். தொய்க்கீரைன்னா பழைய பேரு. கீரை கடைஞ்சி ரசம் வச்சு பீட்ரூட் பொரியல் தான் சேவ் பண்ணிட்டு. இதுக்கு கீரை எவ்வளோக்கு வாங்கினா இது எவ்வளோக்கு வாங்கினான்னு சொல்லுமா? இது 10 ரூபா. ஒவ்வொரு காய் இத்தனை காய் 5 ரூபான்னு சந்தையில் 2 காய் வாங்கிட்டு வந்துடுறேன். இது வந்து இது 10 ரூபா. இது இந்த இதுக்கு கீரை 10 ரூபா தான். ஒரு கட்டு 5 ரூபான்னு 2 கட்டு 10 ரூபா. நேற்று வாங்கினதில் பொறிச்சு வச்சுருந்தேன். கீரையும் 10 ரூபா தான், பீட்ரூட்டும் 10 ரூபா தான். இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சு ரசம் வச்சு கீரை கடை போகிறேன். அவ்வளோதான். ஊரெலாம் வலிக்கணும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஊர் வலிக்கணும். இன்றைக்கி வந்து நேரமாக அப்பா ஊரில் நேற்றே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து புவனேஸ்வர் பத்திரிக்கை அடிக்க இன்றைக்கி போகிறாங்க. பத்திரிக்கை அடிக்க போகிறனால நேரம் ஊரெலாம் வழியே கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்து பத்திரிக்கை எழுதணும் அப்படின்னாரு. சரி நேரமாக எழுந்திரிச்சிட்டேன். இதெல்லாம் சுரண்டி இது பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. படுப்பில் 3 அடுப்பு 3 இது வச்சுட்டேன். மாமலும் வேலையாயிரும். ஊர் வலிக்கணும். கஞ்சி ஒரு அடுப்பில் வச்சுட்டு இப்போ கீரையை கிடப்பறேன். நிச்சயதார்த்தம் போது நம்ம வந்து மைசூர் பாக்கு தான் செய்ய சொல்லியிருந்தோம். நாமளே ஆள் வச்சு தான் சமையல் விட்டோம். மைசூர் பாக்கு வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கு ஒரு 100 பீஸ், எங்களுக்கு ஒரு 100 பீஸ் அது கொடுத்தாங்க. பாருங்கள், தப்பாக நிறைய நான் வச்சுருந்தேன். ஆள் கொஞ்சமாக கொடுத்துட்டு இன்னும் இவ்வளோ இருக்குது. இன்னுமே ஆள் கொஞ்சம் கொடுக்கறதுலாம் இன்னும் இருக்குது. நம்ம போகிறதுக்கு டைம் இல்லை, அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறேன். ஏதோ துளு திங்கிறோம். தொண்டையும் கட்டிக்கிச்சு எனக்கு. அது சாப்பிட்டு சக்கரை நோய் தான் வரும். நான் நிறைய திங்கள் சும்மா ஆசைக்கு துளுண்டு நேற்று ஒரு பீஸ் சாப்பிட்டேன். நான் ஒரு பீஸ் அப்போ அவ்வளோதான். நிறைய வச்சுருக்கிறேன். அன்றைக்கி வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு உரம்புற பொண்ணு வீட்டுக்காரர்களாம் வந்திருந்தாங்க கல்யாணத்தை பேசுறதுக்கு. சரி நான் அவங்களுக்கு வந்து ஸ்வீட் வச்சு மிக்சர் வாங்கி மிக்சரு ஸ்வீட்டு காஃபி வச்சு கொடுத்து நல்லபடியாக நாங்களாம் பேசி அப்புறம் அவங்களும் கிளம்புனாங்க. உரம்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க அடிக்கடிக்கு. அதனால் அவங்களையும் உங்கள்கிட்ட காட்டுற வீடியோவில். போன வீடியோவில் வந்து செப்டம்பர் மாதம் வந்துட்டு செப்டம்பர் 28, 29 கல்யாணம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு செப்டம்பர் மாதம் கிடையாது. என்ன மாதம்? அக்டோபரா? ஆகஸ்ட். இந்த தேதியை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா. அதுதான் தமிழில் சொல்லிக்கலாம். ஆடி மே ஆவணி மாசத்துல கல்யாணம். எத்தனாவது தேதி சொல்லு? 28, 29. தமிழ்ல கிடையாது. தமிழ்ல வேற தேதி. நான் சொல்றேன் ஆகஸ்ட் 28, 29 கல்யாணம். சோ எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிஷனா வரணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சிருக்கோம். நம்ம ஞாயிறு திங்கள். அதெல்லாம் நீங்க வந்து அவசியமா எல்லாம் வந்து நீங்க நம்ம வீட்டு கல்யாணம். நீங்க வந்து அவசியம் வந்து நீங்க கலந்தே பண்ணுங்க. அப்படியே நீங்களும் ஆசீர்வதிச்சுட்டு தான் போகணும். நீங்க கண்டிஷனா வர சொல்றேன். நான் வந்து கீரை தான் இப்ப வேலை போட போற கடையிறதுக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தவளை காய்ஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வடை கூட போடுறேன். நான் இதை வந்து தக்காளி வெங்காயம் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி எவ்வளவு வெங்காயம் சொல்லுமா? வெங்காயமா? வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் வெங்காயம். என்னால இவ்வளவு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி வந்து நான் பெரிய தக்காளியா ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறேன். ஏன்னா தக்காளி 40 ரூபாய்க்கு தான் விற்குது. அதான் கொஞ்சம் கீரைக்காய் தக்காளி நல்லா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே போட்டுருக்கேன். வரமிளகா எத்தனை போட்டிருக்கேன்? வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற ஒரு 4 வரமிளகா போட்டுருக்கிறேன். இப்போ என்ன காஞ்சிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு பருப்பு நல்லா பொரிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம்.
பாருங்க கொஞ்சோண்டு சீர மிளகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் கீரை எடுத்து போட்டு போறேன். பூண்டு உளிக்காத விட்டா இப்போ பூண்டு உளிச்சு பூண்டு ஒரு கட்டியில் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு. கீரை அள்ளி போட்டுக்குவோம். கீரை ஏன்னா கீரை மெலிசா தான் இருக்கு. ஒரே அவையில கீரை வெந்துடும். இது என்ன கீரை? துவைக்கீரையா? கொய்யக்கீரை. துவைக்கீரை பேரே இப்பதான் கேள்விப்படுறேன். கொய்யக்கீரை, கொய்யக்கீரை, குமுட்டிக்கீரை, குப்பைக்கீரை, சரக்கீரை, செங்கீரை, சிறுகீரை, எத்தனை கீரை இருக்கு தெரியும் கீரையிலேயே. கீரை வியாபாரம் பண்றவங்க கூட இப்படி சொல்ல மாட்டாங்களே. கீரை இருக்குது இல்ல. உங்க ஊர்ல என்ன பேருன்னு மறக்காம சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் இதே பேரு தானா? எல்லாம் கடை அப்படின்னு புளிச்சக்கீரை இருக்குது, எல்லா கீரையும் இருக்குது. குப்பைக்கீரைன்னா இருக்கு. குப்பைக்கீரை இருக்குதுல்ல, அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். அது குப்பைக்கீரை பார்த்தா அரைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த கண்டிக்கீரை இருக்குது. கீரைலாம் ஏகப்பட்ட பேர் இருக்குது. நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் வேக வச்சுக்கணும். உப்பு போட்டுக்கணும். தண்ணி சொசன்றது இந்த தண்ணி பத்தாவது கீரை வேகிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இப்போ பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கூட போதும். இதே போதும். ஓகே, இது வெந்த வாட்டி பார்ப்போம். நம்ம கீரை வேகிறதுக்கு உங்களுக்கு இன்னொன்று இது சொல்கிறேன். நம்ம வீட்டு புது வீட்டு நம்ம அங்கே கட்டுறது வந்து பூமி பூஜை போட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டவே இல்லை. பூமி பூஜை போட்டது இந்த வீடியோ வரும். இதெல்லாம் நீங்கள் முழுசாக பாருங்க. Flashback. நம்ம வந்து புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இன்னைக்கு நம்ம பூமி பூஜை போட போகிறோம். இன்னைக்கு இல்லை, இந்த வீடியோ எடுத்தோம் 2 மாதம் முன்னாடியே எடுத்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பூமி பூஜை போடணும். அது நமக்கு வந்து இன்ஜினியரே வந்து முன்னாடி வந்து எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. என்னென்ன பூஜை பொருள் என்னென்னலாம் வாங்கணும், என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடி நாள் நைட்டே போய் நான் ஈரோட்டில் போய் எல்லா மெட்டீரியலுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் காலையில் 6 to 7 மணி வந்து நல்ல நேரம், அந்த டைமில் நம்ம பூஜை போடணும்னு சொன்னாங்க. அவ்வளோ ஏர்லியராக எல்லாருமே எழுந்தாங்க. காலையில் போய் நமக்கு முன்னாடியே இன்ஜினியர் டீம் அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவர் அங்கே போய் நம்ம பூமி பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை பாருங்க என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இன்ஜினியர் வந்து அவங்க டீம்ல ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த இடத்துக்கான கரெக்டாக அந்த திசை, இந்த 4 மூலையில பார்த்தீங்கன்னா குபேர மூலையில தான் வந்து அந்த பூஜை போகணும்னு சொல்லியிருந்ததுனால அந்த இடத்துல வந்து அவங்க குழி தோண்டி அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்த பாலக்காலுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து நெட்டுவோம். அதனால எல்லாமே அவங்க பாலக்காலில் அவங்க கொண்டாந்துட்டாங்க. மற்ற மெட்டீரியல் நம்ம கொண்டு போய்
ஒரு செடியை உடைச்சிட்டு வந்து வச்சாங்க. அது அப்புறம் வந்து இப்போ வந்து அம்மா வந்து அது வந்து மங்களகரமா விளக்க ஏற்றி நம்மளுடைய பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த இதில் ராதாமித்தை கட்டி வைக்கிறீங்க. இந்த சம்பளம் பூஜையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து காடா துணின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் கலர் துணி வந்து காடா மெட்டீரியல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த நவதானியங்கள் அப்புறம் ஐம்பொண்ணு இதெல்லாம் வச்சு அந்த குழியில் வந்து பால் ஊற்றி அதை வச்சு அதை மூடி வச்சுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் அது உள்ளறையே தான் இருக்குது. நாங்கள் அது மேலே தான் பேஸ்மெண்ட்லாம் போட்டோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் போகணும்னு சொல்லி இங்கே இந்த கோவில் கும்பா இந்த नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे नहीं कहीं नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे नहीं कहीं नजरिया लागे कहीं लागे नहीं कहीं लागे नहीं कहीं ओ
சேர்ந்துக்கிறியா? நாளைக்கு சேர்ந்துக்கோ. என்னால செய்ய முடியாது, நல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் அந்த செடி வந்து மூடுறாங்க. மூடலை, நேரம் நட்டு வைக்கிறாங்க மண் போட்டு. சிறப்பாம்மா எல்லாம் முடிஞ்சதா? சிறப்பாக முடிஞ்சுது ப்ரோ. அவ்வளோதானா ப்ரோ? ப்ரோ முடிஞ்சு ப்ரோ. சிறப்பு. இது சாக்லேட் கொடுக்குமா? இனிப்பு சாக்லேட் வேணுமா? என்ன எடுத்துக்கோ. எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், இனிப்பு கொடுக்குறேன். எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது. ஸோ இதுதான் எங்கள் லேண்டு. இது என்னோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 2700 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். ப்ரோ சாக்லேட் எடுத்துக்கோ. ப்ரோ கொடுங்க ப்ரோ. உங்கள் கையால் வாங்கி சாப்பிட்றது ஹாப்பி ப்ரோ. ஸோ இவரும் தான் இன்ஜினியரு. மற்றவங்களாம் வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க. எங்கள் அம்மா இங்கேருந்து சாக்லேட் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து எடுத்துலாம் கொடுக்க போகிறாங்க. என்ன ஆகணும்? இதுதான் பிளான், வீட்டோட பிளான். பிளான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளைண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஓ ஓகேண்ணா. அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. அது எப்படின்னு பிரதீஷ் அப்படியே இந்த இடத்துல நம்ம எங்கே கொடுத்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே இதில் கொடுத்துருந்துச்சு. இப்போவும் இந்த இடத்துல ஆப்ஷன் வைக்கல. இதில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இதுலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி வேணா அப்படி வேணா வச்சிடலாம். இதில் வச்சிடலாங்க. என்னோட என்ன ரீசன் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வைக்கிறது ப்ராப்ளம் இல்லைங்க. இங்கே ஒரு மெயின் டோர் வருதுங்க, இங்கே ஒரு டோர் வருதுங்க, இங்கே ஒரு டோர் போது உங்களுக்கு சேஃப்டி உங்களுக்கு மட்டும். இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம எப்படின்னா எல்லா டோருக்குமே நல்லபடியாக எங்களுக்கு நல்லா சிறப்பாக கட்டிட்டாங்க. போனஸ் கேட்டோட டபுள் போடுங்க. அம்மா கண்ணு அப்படிதாங்க வேணும். அது பண்ணிக்கலாம். பார்த்தா அடுத்தவங்க வந்து கட்டணும். ஓ கம்மி நல்லா கட்டி தந்துருக்கு அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு. எங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூவ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ரொம்ப வந்து நம்மளுடைய லேண்டோட டீட்டெயில்ஸு, அப்புறம் இன்ஜினியர் டீம் யார், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வீட்டோட பிளானு ஸ்ட்ரக்சர் எல்லாமே காட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து அப்கமிங் டேஸில் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். ஸோ ஒரு இனிஷியலாக வந்து என்னென்னா நம்மளோட லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்டு. பட் பில்டப் ஏரின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டும், மேலே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தமாக ஒரு 3000 to 2800 ஸ்கொயர் ஃபீட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து அந்த வீடியோட ப்ளூ பிரிண்ட்டு, அதோட எலிவேஷன் டிசைனு, அப்புறம் வந்து அவங்க இன்ஜினியர்கிட்ட வந்து நம்ம என்னென்னலாம் வந்து அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ எல்லா இதுவுமே நாங்கள் போடுறோம். என்னென்னலாம் அன்பிளானடு செலவுகள் வந்து சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்லாம் நிறையா கொடுத்துட்டே இருப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இவ்வளோ நேரம் வந்து இந்த பூஜை போட்ட வீடியோஸ் இந்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு மெயினாக அம்மா குக்கிங் தான் கேட்பீங்க. அதனால இப்போ அம்மா குக்கிங் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. கீரை வெந்துச்சு இப்போ நான் கடையை போகிறேன். கீரை கையில் எடுத்து பார்த்தா அப்படியே நல்லா நசுங்கிடுது, சுடுது. அதனால வெந்துச்சு, இப்போ நான் கடையிடுறேன். பீட்ரூட் வந்துருச்சா? பீட்ரூட் வந்துருச்சு பாருங்க. பீட்ரூட் நல்லா வணங்கிடுச்சு. எல்லாமே ரெடி. ரசம் ஒன்று தான் இப்போ வைக்கணும். பீட்ரூட் பார்க்க நல்லா ரத்த பொரியல் மாதிரி அருமையா இருக்கு. அது பேரே சின்ன குழந்தை சொல்லணும். ரத்தக்காய் நீயே சின்ன வயசு திண்டுக்கல திண்டு ஆத்துல அம்மா ரத்தன்னு காட்டிக்க மறந்துட்டியா? மறந்துட்டேன். இந்த காய் அள்ளி செதுக்குனா பச்சை காய் அள்ளி சாப்பிட்டுலாம் அம்மா நாட்டில் மருந்தாலும் செவந்துருச்சு அப்படின்னு பண்ணிட்டு. நீங்களும் சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா பாருங்க, தண்ணி நம்ம எடுத்துக்குவோம். ஏன் தண்ணியோட தான் கடைய முடியாது. அதான் இருத்துக்கிட்டேன். இப்போ இருத்துட்டு களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிடுவேன். சும்மா ஒரு கொட்டை புளி மட்டும் துளூறு போட்டு நான் கலக்கிடுவேன். கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணுங்கிறதுக்கோசரம் கொஞ்சோண்டு போடுறேன். உங்களுக்கு புளி வேண்டாம் விட்டுருங்க. பாரு கொஞ்சோண்டு புளி போடுறேன். எங்கள் வீட்டில் மற்றதாக இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ சிலூரில் வந்து வச்சு நசுக்கிற மாதிரிலாம் இப்போலாம் வந்துருக்குது. அந்த மாதிரிலாம் செய்வீங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் நான் வாங்கலை. நான் பழைய இது எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு போது இந்த மத்து வாங்கி கொடுத்ததா. இந்த மத்தியெல்லாம் வச்சு நான் கடைஞ்சிட்டு இருக்கிறேன். நல்லா சுட சுட இருக்கு. ஆவி பறக்குது. ஆவி பறக்கும் கீரை. ஆவி பறக்கும் தொய்கீரை. அதை சாப்பிட்டு பார்த்தா வாயு ருசிக்கும் தொய்கீரை. பாடுத்துறேன்னா அப்படிதான் பாடுவாங்க. ஆவி பறக்குது. டீல ஆவி பறந்தா ஆவி பறக்கும் டீ கடை. இது வந்து கீரை. ஆவி பறக்கும் கீரை. நாமளே மெட்டு மாற்றி மாடிக்க வேண்டியதான் நம்ம வேலை வர மாதிரி.
நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சு தண்ணியில் ஊற்றி, ஏன்னா கீரை வந்து கெட்டியாக இருக்குது. அதனால் இந்த தண்ணி ஊற்றி இதுலேயே நான் கலக்கி வச்சுக்குவேன். வேற தண்ணியெலாம் ஊற்றாதீங்க, நம்ம கீரைக்கு வேற தண்ணியை மட்டும் ஊற்றி கலக்கி வச்சுக்காங்க. வேற தண்ணி ஊற்றினா சப்புன்னு போயிடும். ஆமாம், சாப்பிட்டு டேஸ்ட் வருது. எப்படிமா இருக்கு? வேற லெவல், சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். உண்மையாக சூப்பரான குழம்பு, சுவையாக இருக்குது. கீரை கடைஞ்சாச்சு, கீரை குழம்பு ரெடி, பீட்ரூட் பொரியல் ரெடி, ரசம் சோறு ரெடி, ரசத்துக்கு புளி உடைச்சிருக்கு, ரசத்துக்கு தாளிச்சு ரசம் வச்சுட்டு நம்ம ஊடு அடிக்கிற வேலை தான். என்னம்மா வீடு கிளீனிங் ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், சமையல் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஊடு வலிக்க போகிறேன். ஏன் டைம் ஆயிடுச்சு, அப்பா தண்ணி வர போகிறாங்க. இந்த வீடியோவில் வந்து பூமி பூஜை போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுறீங்க, அம்மா கைப்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை, see you. வாங்க சாப்பிடலாம், கீரை குழம்பு சாப்பிடலாம். டாடி வந்துட்டார் குளிச்சுக்கிட்டே, இன்னும் ஊடு வலிக்கல. சரி, ஓகே, பாய்.